கர்த்தர் என்னை ஒரு சாட்சியாக நிறுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எங்கள் அண்ணனும் எங்கள் தம்பி குடும்பமும் ரொம்ப வருஷம் ஆகிட்டு உடையார்களும் கீத ஆராதனையில் வந்து கலந்து கொண்டு, அதனால் நாங்கள் வாரோன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் சரின்னு சொல்லி நாங்கள் எங்கள் அக்கா எல்லாருமே சரி வாங்கன்னு சொல்லிட்டோம். அதே போல் எங்கள் அண்ணன் எங்கள் குடும்பம் தம்பி குடும்பம் வந்தாங்க. வந்துட்டு அதே மாதிரி கீத ஆராதனை எல்லாருமே பாடிட்டு, காலையில் எங்கள் அக்கா வீட்டில், நேற்று காலையில் அக்கா வீட்டில் சாப்பாடு, மத்தியானம் எங்கள் வீட்டில் சாப்பாடு. அப்போ பிள்ளைகள் எல்லாருமே ஒவ்வொருத்தர் ஒரு இடம் போயிட்டாங்க. நான் சுறுசுறுப்பாக சமையல் செய்வோம், மட்டன் குழம்பு வைப்போம் அப்படின்னு சொல்லி சமையல் செய்ய வேகமாக ஆரம்பித்தேன். வீட்டு காலையில் வேலை எல்லா வேலையும் முடிச்சுட்டு மட்டன் வைக்கன்னு புறப்படும் போது முதல்ல சிறு வைத்த பாயாசம் வச்சுருன்ட்டு சிறுபயிராக வச்சுட்டேன். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு ஜாரில் தேங்காய் பூ தட்டி மிக்சி சுவிட்சை போட்டேன். ஜோம் பண்ணிட்டு தான் போட்டேன். அரைச்சாச்சு, மிக்சி ஜார் வரமாட்டேன்ட்டு. ஏசப்பா, நான் புதுசாக நேசத்துக்கு வந்திருக்கேன், யார் வீட்டில் போய் இங்கே போய் மிக்சி ஜார் கேட்க தேங்காய் அரைச்சிட்டாங்கன்னு கேட்க, ஏசப்பா எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க, நான் கண்டிப்பாக சாட்சி சொல்லுவேன்ப்பா. நான் இந்த கூடத்துக்கு வந்த பிறகு சாட்சி சொல்லாமே தான் இருக்கேன், அது தப்பு தான் ஐயா, மன்னிங்க ஐயா, இத்தனையா அற்புதம் செய்யிருக்கேன் அப்படின்னு ஜோமிட்டு ஒருத்தர் தட்டிட்டு திருக்குனே வந்துட்டு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். திருப்பி மட்டன் கூட்டு வச்சேன், பாயசம் வச்சு முடிச்சுட்டு. அப்போ ஞாபகம் இல்லாமல் சின்ன சீரகம் போடுறதுக்கு தேங்காய்க்குள்ளே ஓமத்தை போட்டேன். ரசம் வைக்கும் போது தான் இது ஓமம்னு தெரிஞ்சிச்சு. அரை ஸ்பூன் போட்டேன். ஏசப்பா, அந்த மட்டன் கூட்டு ருசியாக இருக்கும், தங்கச்சி வச்சது அக்கா வச்சுன்னு சாப்பிடுவாங்க, ருசி இல்லாமல் பேரோடது ஏசப்பா, நீங்கள் அற்புதத்தை செய்யணும், ருசியாக இருக்கணும்னு ஜோம் பண்ணிவிட்டு நான் செய்து சமையலெல்லாம் முடித்து அதே மாதிரி எல்லோரும் வந்து சாப்பிட்டாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சாப்பிட்டு முடித்த பிறகு நான் சொன்னேன், எதையும் சொல்லாமல் இருக்க மாட்டேன், இந்த தப்பு பண்ணிட்டேன், ஆண்டவர் ருசியாக இருக்க கிருவிச்சதான் ஜோம் பண்ணிட்டு செய்தேன் அப்படின்ட்டு. அப்படிலாம் ஒன்றும் தெரியலை அப்படின்றாங்க. கர்த்தர் செய்த நன்மைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் தான் அந்த சாட்சி ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. உன்னதமானவர் மறைவதினிலே ஒதுங்கினோரை இயேசு காத்திடுவாரே. தாய் நிழல் போல தாங்கிடுவோரே, தாய் நிழல் போல தாங்கிடுவோரே, தகப்பனை போல அணைத்திடுவாரே, தகப்பனை போல அணைத்திடுவாரே, காத்திடுவாரே, கண்மணி போல கரத்தினுள் வைத்து காத்திடுவாரே, காத்திடுவாரே, கண்மணி போல கரத்தினுள் வைத்து காத்திடுவாரே. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. நேற்று கொஞ்சம் மழை பெஞ்சிருந்துச்சு. என் மகன் வந்து வண்டிக்கு வந்து அந்த கல் சக்கை கொடுக்கணும், பைக்கு மழை நேரம் சரிஞ்சு விழுந்துடக்கூடாதுன்ட்டு கொடையை பிடிச்சிட்டு வந்தான். அது டைல்ஸுங்கிறதுனால அது ஃபுல்லாக தண்ணி கட்டி கிடந்துச்சு. நானும் அவனை கவனிக்கலை. திடீர்னு பார்த்தா டமார்னு சத்தம் கடிச்சு பிள்ளை அந்த டைல்ஸ்லேருந்து வலி அந்த படி எல்லாம் கையில் டமார்னு அடிச்சிட்டு, எனக்கு இயேசுவே அப்படின்னு, எனக்கு என்ன பிள்ளை கை ஒடிஞ்சிட்டா இல்லை பிசங்கிட்டா எங்கே தூக்கிட்டு போனேன்னு எனக்கு தெரியல. எனக்கு அப்படியே நெஞ்சு துக்கு 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 துக்குங்கு. ஆனால் அவன் திருப்பி வீட்டுக்குள்ளே வந்தவுடனே என்னையா அண்ணே ஒத்த கையை மட்டும் பிடிச்சிட்டே இருந்தான். என்ன செய்யறேன்னு எனக்கே தெரில. அந்தாலும் நல்ல ஐடெக்ஸை மட்டும் அந்த இடத்துல ஜோனி போட்டேன். கொஞ்ச நேரத்தில் என்ன தம்பி இன்னும் இல்லாமல் ஒன்றுமே இல்லை, எல்லாம் சரியாயிட்டுன்னா. கர்த்தர் தான் இந்நாள் வரைக்கும் என்னுடைய குடும்பத்தை கண்ணின் மணி போல் என் பிள்ளைகள்லாம் பாதுகாத்து வழி நடத்துகிறா. அவருடைய கிருபை இல்லைன்னா என் கால் சறுக்குதுன்னு நான் சொல்ல அவருடைய கிருபை என்னைய தாங்கலை. நான் அப்போதே என்னுடைய துக்கத்தில் நான் அழிந்து நான் அப்போவே போயிருப்பேன். நான் இன்னைக்கு உயிரோடு இருப்பது, என் குடும்பம் உயிரோடு இருப்பது அவருடைய கிருபையினால தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவர் இறக்கத்தினால தான் நாங்கள் உயிரோடு இருக்கிறோம். கர்த்தர் தாம் இந்த சாட்சி ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னை உங்களோட ஒரு சாட்சியாக நிறுத்தினேன். என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மாதம் தொடக்கத்தில் இருந்து நான் 2-3 நேரம் கீழே விழுந்துட்டேன். 2 நேரம் கீழே விழுந்துட்டேன். தெருவில் நடந்து போகும்போது கீழே விழுந்துட்டேன். ஆனால் ஒன்றும் செய்யலை. கர்த்தர் என்னை பாதுகாத்தார். தூத்துக்குடிக்கு போனேன். எனக்கு பஸ்ஸில் போகும்போது ஒரு மாதிரி மயக்கம் மாதிரி வந்துட்டு
எதில் இறங்கன்னு பார்த்தேன். ஏரல் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டேன். கொஞ்ச நேரம் கடையில் ஒரு காப்பியை வாங்கி குடிச்சிட்டு அதிலே உட்காந்துருந்தேன். சரி இன்னமும் போவேன்னுட்டு போனேன். பிறகு அதுலேயும் என்ன செஞ்சேன், ஒரு மாதிரி விழுந்துட்டேன். ஒரு திண்டில் போய் விழுந்துட்டேன். திண்டில் அடிபட்டு காலெல்லாம் சரியான, ஆனால் காயமாகலை, வீக்கம். அதையும் ஆண்டவர் கை காலில் அடி இல்லாதபடி அங்கே உள்ள ஆள் ஒரு தைலம் தந்தார். அதில் போட்டுட்டு மறுபடியும் மகன் ஆசிரியத்து பஸ் சரி வந்துட்டேன். கர்த்தர் என்னை பாதுகாத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கும் கூட நிறைய பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் ரொம்ப இருக்கு. அதுலேயும் என் தேவனையும் மட்டும் நான் வெக்கப்பட்டு போகாதபடி என்னை பாதுகாத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட நான் ஜெபிக்கும்போது கர்த்தர் எனக்கு என்னுடைய கரத்தில் ஒரு சாவியை கொண்டு தந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த தரிசனம் எதுக்குன்னு எனக்கு தெரியல, சாவி தந்தது. ஆனால் இது எனக்கு ஒன்றும் அதை பற்றி வெளிப்பாடு தெரியலை. அதுக்காக நீங்கள் ஜெபங்க. கர்த்தர் என் குடும்பத்தில் இருக்க எல்லா போராட்டம் பிரச்சனை மாறணும். வருகிற ஆண்டு அதில் இருந்து நாங்கள் குடும்பமாக விடுபடணும். எந்த ஒரு பிரச்சனையும் யாருக்கும் வராதபடி, நான் வெக்கப்பட்டு போகாதபடி தலை நிமிர்ந்து நிறுத்தணும். அது மாத்திரம் எனக்கு வேணும், வேறு ஒன்றுமே வேண்டாம். நான் ஜெபிக்கும் போதும் கூட கர்த்தாவே எத்தனையோ போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்திருக்கு. ஜெபிக்கும்போது அந்த பாம்புலாம் வந்து கீழே விழுது. ஆனாலும் நான் அதுலேயும் அந்த விஷப்பூச்சியும் கர்த்தர் என்னை எங்களை பாதுகாத்து கொண்டார். மறுபடியுமாக நாங்கள் தெருவில் போகும்போதும் விஷப்பூச்சிகள் 2 நாள் வந்தது. அதையும் நாங்கள் அடித்து ஆலயத்துக்கு செல்ல எங்கள் தேவன் உதவி செய்தார். எல்லாமே இந்த டிசம்பர் மாதத்தில் நடந்தது. ஆனாலும் என் தேவனை குடும்பத்தையும் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளும்படி நீங்கள் எனக்காக எங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த சாட்சியம் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிருபாக்கா நான் ஃபஸ்ட்டு அவங்கள ஒரு வீட்டு கூட்டத்தில் நான் பார்த்தேன். இந்த காலத்தில் இந்த அவங்க ஏஜ் போயிட்டுனாலும் நம்ம ஜோம் பண்ணும்போது அவ்வளோ அபிஷேகத்தில் அவங்க நிறைஞ்சி ஜோம் பண்ணுவாங்க. எனக்கு அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டு இதெல்லாம் தெரியாது. ஆனால் என் கண்களுக்கு அவங்கள ஆண்டவர் விசேஷித்தவங்களாக காட்டிக்கிட்டே இருந்தார் ஒரு நாள். அப்போ திடீர்னு சரி எல்லாருக்கும் உதவி செய்யலான்னு உங்கள் எல்லார் வீட்டுக்கும் நான் ஓரளவு சிலவங்க வீட்டுக்கெல்லாம் நான் போனேன். ஆண்டவர் ஏவப்பட்ட வீட்டுக்கெல்லாம் அப்படி போகும்போது தான் அவங்க சூழ்நிலைமையை நான் பார்த்தேன். பார்த்துட்டு அந்த சூழ்நிலைமையிலேயே அவங்க ஆண்டவர் மேலே அன்பாக இருக்காங்கன்னா உண்மையிலே நம்மலாம் வேஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோத்துக்குள்ளே அவங்களுடைய நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம கூட்டத்துக்கு வரவங்க சில வீடுகளை நான் போய் பார்க்கும்போது அவ்வளோ இதுலேயும் அவங்க ஆண்டவரிடத்தில் உற்சாகமாக இருக்காங்க. ஆமேன், ஹல்லேலூயா. அவங்கள தான் ஆண்டவர் பார்த்து நற்குணசாலிகள்னு சொல்ல போகிறாரு, நம்மளை சொல்ல போகிறது கிடையாது. நம்ம எவ்வளவோ ஐஸ்வர்யம் ஆண்டவர் நமக்கு தந்தா கூட நமக்கு அப்பப்போ ஒரு சின்ன இது போயிடுச்சுன்னா உடனே என்ன செஞ்சிருது, பலூன் காற்று என்ன செஞ்சிருது, போயிடுது. ஆனால் அவங்களுடைய அந்த சூழ்நிலையில் அவங்க இருக்கிற உற்சாகத்தை அவங்க எனக்கு முன்ன பின்னெல்லாம் தெரியாது. ஆனாலும் கர்த்தர் என்னை அவங்க வீட்டுக்கு போகும்படி ஏவுனபடினால நான் அவங்க வீட்டுக்கு போனேன். பார்த்துட்டு அப்படியே என் உள்ளெல்லாம் உடஞ்சி போயிட்டு. ஆமேன். அவங்கெல்லாம் திடராக நிற்கிறாங்க ஆண்டவருக்குள்ளே. ஆனால் நம்ம தான் அடிக்கடி விசுவாசத்தை விட்டு வழுவி என்ன செஞ்சிடறோம், போயிடுறோம்.
எப்போதும் உம்மோடு இருக்கின்றேன், வலக்கரம் பிடித்து தாங்குகின்றேன். எப்போதும் உம்மோடு இருக்கின்றேன், வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே, தேவையெல்லாம் நீதானே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதய கன்மலையே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதய கன்மலையே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன் ராஜா. எனக்கு உரிய பங்கே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் இதய கன்மலையா நீங்கள் இருந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக உங்கள் மேலே ஆசையாக தான் இருப்பேன் ஆண்டவரே. என் வாஞ்சை நீங்கள் தான் ஆண்டவரே, என் ஆசை நீங்கள் தான் ஏசப்பா, என் சொத்து நீங்கள் தான் ஆண்டவரே. இப்போது உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க போகிறோம் தகப்பனே. நாங்கள் எப்போது உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து உம்முடைய நல்ல வார்த்தைகளை கேட்கும்படி என் தேவன் நீர் கிருபை செய்வீராக, என் தேவன் நீர் கிருபை செய்வீராக. அன்று மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொண்டது போல இந்த நல்ல பங்கோடு நாங்கள் வீட்டிற்கு கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்வீராக. நடத்தும் பேசுகிறவர் நீங்கள் அல்ல, ஆவியானவர் பேசும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே வந்து நிற்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். கடந்த நாட்களில் எனக்கு பயங்கரமான சளி, பேச முடியாது. ஆனால் அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் என்ன செஞ்சார், எனக்கு பலத்தை கொடுத்தாரு, சுகத்தை கொடுத்தாரு. இந்த நாட்களிலே உங்கள் மத்தியிலே வந்து நிற்கும்படியாக, பாடல்களை பாடும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அவருடைய நான் வந்து ரொம்ப சினிமா பாட்டு பாடினவா ஒரு காலத்தில். காலேஜிலலாம் மேடையில் ஏறி பயங்கரமாக பாடியிருக்கிறேன். எங்கள் வீட்டுக்கெலாம் தெரியாது. ஆனால் ஆண்டவர்கிட்ட சில வேளையில், ஆண்டவரே நான் எங்கே போனாலும் பாட்டு பாடிக்கிட்டு கத்தி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேனே அப்படின்னு சில நேரத்தில் போய் என் தொண்டை பாதிக்கும்படும்போது நான் கேட்பேன். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், மகளே உன் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழியாக இருந்துச்சு, இன்றைக்கி அந்த தொண்டை நல்லா ஆகணும் அப்படின்னு சொன்னேன்னா நீ என்னை பாடணும், என்னை துதிக்கணும். எத்தனை பேர் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழியாக இருக்குது சொல்லுங்கள். சினிமா பாட்டு பாடினதுனால தான் இல்லை, மற்றவங்கள பேசுனதுனால, புறம் கூறுறதுனால, முறுமுறுத்ததுனால, பரிகசித்ததுனால நம்முடைய தொண்டை எப்படி இருக்குதா? அதனால் எப்போதும் ஆண்டவருடைய துதியை நம்ம செலுத்த செலுத்த ஆண்டவருடைய நாமம் வாசனையுள்ள ஊற்றுண்ட பரிமள தைலம். ஆமேன். அதுக்கு தான் நான் உங்களை எல்லாரையும் நல்லா துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. ஒரு சில பிள்ளைகள் அதை பற்றி கொள்ளுகிறார்கள், ஒரு சிலர் அதை விட்டு விடுகிறார்கள். அமேன். ஆனால் பற்றி கொள்ளுங்க. அமேன். இப்போ பாருங்கள், 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஆண்டவர் என்னோடு அதிக நாட்களாக பேச சொல்லி கொண்டு இருந்தார். ஆனால் இந்த வாரத்தின் கடைசி வருஷத்தின் கடைசி நாட்களில் ஆண்டவர் சொல்கிறார் ஒரு ஆலோசனையாக, ஆதலால் என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் சொல்லுங்க பலப்படு. அமேன். எதில் பலப்படணுமா? கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. யாரை பார்த்து சொல்கிறாரு பவுலப்போஸ்தலன்? தீமோத்தேயுவை பார்த்து சொல்கிறாரு, ஆதலால் என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் என்ன செய்யணுமா? பலப்படு. அமேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் பலப்பட வேண்டிய காரியம் எது தெரியுமா? என்னத்தெல்லாமோ சாப்பிட்றோம், அப்படி தானே? உடம்புக்கு அது சத்து, கீரை சத்து,
அப்படி தானே? அந்த பொருளை சாப்பிட்டா சத்து, வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டா நல்லது, ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா நல்லது, சிறுதானியங்கள் சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லி அப்போ நல்ல பலன் வந்துடும், பிள்ளைக்கு அதை கொடுங்க, மாவு கிண்டி கொடுங்க அப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம், சத்து மாவு சொல்கிறோம். அப்படி உலக பிரகாரமான காரியங்கள் இருந்தாலும் உள்ளான மனுஷனில் ஒரு பலன் வேணும்னா 2 தீமோத்தேயு 2:1 சொல்லப்பட்டபடி என்ன வேணும் தெரியுமா? கிருபையில் பலன் வேணும். ஆமேன், ஹல்லேலூயா. 2 தீமோ எல்லாரும் எடுங்க. சிலவங்க எடுக்கிறதே இல்லை, வேத வசனத்தை புரட்டுவதற்கு கூட எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு கிருபை கண்டிப்பாக என்ன செய்யாது, கிடையாது. 2 நல்லா வீட்டில் வேதம் வாசிங்க. வேதம் வாசித்தாதான் டக்குன்னு சொன்ன உடனே என்ன செய்ய முடியும், எடுக்க முடியும். அதனால் வேதத்தை அடிக்கடி புரட்டியாவது என்ன செய்யுங்க, பாருங்க. அப்போ சில வசனங்கள் ஆண்டவர் உங்களோடு பேசுவார். இப்போ பாருங்க, கிருபையில் என்ன செய்யணுமா, கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. அப்போ யாருடைய கிருபையில் பலப்படணுமா, கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படணும். நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆவது அதிகாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 17ஆம் வசனத்தில் பின்பாகத்தில் சொல்லப்படுது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. ஆமேன். அப்போ அவர் சொல்றதும் இந்த வார்த்தையும் கரெக்டாக இருக்கு. எப்படின்னா, கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் என்ன செய்யணுமா, பலப்படணுமா. கிருபையும் சத்தியமும் யாரால உண்டாயிற்று சொல்லுங்க? ஆண்டவர் வந்த பிறகுதான் நம்ம இப்போ என்ன சொல்லி கொண்டு இருக்கிறோம் எல்லாரும், கிருபையின் காலம், நியாயப்பிரமாணத்தின் காலம். மோசையின் மூலமாக வந்த நாட்களில் என்ன செஞ்சாங்க, தப்பு செஞ்சவங்களெல்லாம் என்ன பண்ணாங்க, கல்லெறிந்து கொன்னாங்க அவங்கள. அப்போ அந்த நியாயப்பிரமாணத்துக்கு ஆண்டவர் நம்மை தப்புவித்து இந்த நாளிலே கிருபையினாலும் சத்தியத்தினாலும் ஆண்டவர் நம்மளை மீட்டுக்கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. அதனால இயேசு கிறிஸ்துவில் உள்ள கிருபையில் நம்ம என்ன செய்யணுமா, பலப்படணுமா. அந்த கிருபை எப்படிப்பட்டது, அந்த பாருங்க, அந்த கிருபையை கொடுக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்னா 16ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல கிருபையை பெற்றோம். அவர் பரிபூரணர். அதனால தான் நமக்கு என்ன திரும்ப திரும்ப என்ன செய்யறாரு, கிருபையை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவர்கிட்ட அள்ள அள்ள குறையாத அன்பு, அதாவது கிருபையில் பரிபூர்ணராக இருக்கிறதுனால அந்த அன்பில் அவர் பூரணர். படிச்சிருக்கிறோம் அநேக இடத்துல, எப்படி அன்பில் பூரணர் அப்படின்னு படிச்சிருக்கோமா, படிக்கலையா? எதுலெல்லாம் ஆண்டவர் பூரணர் அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய காரியத்தில் ஆண்டவர் பூரணர். பரிசுத்தத்தில் பூரணர். பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே சொல்லுங்க பூரணப்படுத்த கடவும். பரிசுத்தம் எப்போ தெரியுமா பூரணமாகும், ஆண்டவருக்கு பயப்படுற பயம் இருந்தால் தான் அது எப்படி ஆகும், பூரணமாகும். சும்மாலாம் பரிசுத்தம் இன்னும் 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 அப்படின்னா தேவ பயம் இருக்கும் வரைக்கும் பரிசுத்தம் நமக்குள்ள பூரணமாகி கொண்டே வரும். பூரண பரிசுத்தர், பூரண ஆண்டவர் என்ன, அப்புறம் பூரண சர்க்குணர், நீடிய பொறுமை, அதுவும் பூரணம்தான். நீடிய எல்லாவற்றிலையும் அவர் பூரண சர்க்குணர். ஆமேன், ஹல்லேலூயா. அவர்கிட்ட இருந்து தான் நம்ம என்ன பெற முடியும் சொல்லுங்க, கிருபையின் மேலே கிருபை பெற்றுக்கொள்ள முடியும். சரி, எபேசியர் 2:8 சொல்லப்படுகிறது, கிருபையினாலே முதல் ஸ்டெப் என்னது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அதுக்கு பிறகு என்ன பண்ணணும், கிருபையினால, அந்த இரத்தத்தில் உள்ள கிருபையினால தான் நீதிமான்களாக்கப்பட்டோம். ஆமேன், ஹல்லேலூயா. அந்த கிருபையினால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். அதுக்கு பிறகு தான் நமக்கு என்ன கிடைச்சிது, ரட்சிக்கப்பட்டவங்களை எப்படி கூப்பிடுறாங்க, விசுவாசிகள், நீதிமான்கள் என்று என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க, நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். நீங்கள் எபேசியரையே எடுத்துக்கொள்ளுங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோன்னா, எபேசியர் 1:7-8 கிருபையின் ஐஸ்வர்யத்தினால இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆண்டவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தினால தான் அவர் இரத்தத்தை நமக்கு சிந்தினார். சரியா? கிருபையின் ஐஸ்வர்யம்னால என்னதான்,
இரத்தம். ஆண்டவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தம் அதுதான் பாவ மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு பெற்று கொடுத்தது. அந்த கிருபையை பெற்றுக்கொண்டுட்டு நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா பாருங்க, சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். கிருபையின் பெருக்கம் எப்படி தெரியுமா இருக்கும்? ஞானத்தை பெருக பண்ணும், புத்தியை பெருக பண்ணும். நீங்கள் 2 தீமோத்தேயுல நீங்கள் அதே அதிகாரத்தில் நம்ம படித்து பார்த்தோன்னா சொல்லுவார், கர்த்தர் உனக்கு எல்லா காரியத்திலையும் என்ன தருவாரா? புத்தியை தந்தருளுவார். யாருக்கு தெரியுமா? கிருபையில் பலப்படுகிறவர்களுக்கு, கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு தான் ஆண்டவர் எதை தருவார்? ஞானத்தை தருவார். ஆமென். இன்னைக்கு கூட நாங்கள் ஜீசஸ் ரிடீம்ஸ்க்கு போயிருந்தோம். அங்கே ஒரு பிரதர் என்ன செஞ்சார், மெசேஜ் கொடுத்துட்டு இருந்தார். அப்போ அவர் சொல்கிறாரு என்னென்னா, 9th 8th படிக்கிறதே ரொம்ப கஷ்டப்பட்டேன், 9th 10th படிக்கிறதுக்கு கூட எனக்கு என்ன இல்லை, ஞானம் இல்லை. ஆனால் இன்று நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு, நான் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகிக்கப்பட்ட பிறகு, ஊழியத்துக்குள்ள வந்த பிறகு நான் இப்போ என்னது வீடியோலாம் என்ன செய்கிறேன், எடுக்கிற கிருபைகளை அவர் கேமராமேனை ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாராம், உயர்த்தி இருக்கிறார். அந்த ஞானத்தை ஆண்டவர் என்ன அப்போ ஒருவன் ஞானத்தில் குறைவு இருந்தால் அவன் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு ஞானம் இல்லாமல் என்ன செஞ்சுட்டேன், பேசிட்டேன்னு என்ன செய்யக்கூடாது, கிருபையின் மேலே கிருபையை நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், வாங்கணும். எந்த காரணத்துலையும் நம்ம ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கவே கூடாது. கிருபையின் பெருக்கத்துக்கு ஞானத்தையும் புத்தியையும் என்ன செய்கிறாரா ஆண்டவர்? சொல்லுங்க, பெருக பண்ணுகிறார். வசனத்தின்படி சொல்லுங்க, பெருக பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்குள்ள வந்த பிறகு அப்படியே நம்மளை குறுகி போகிற பண்ணுகிற தேவன் அல்ல, பெருக பண்ணுகிற தேவன். அப்போ கிருபையில் பலப்படணும்னா ஆண்டவருடைய இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை தந்துட்டு நமக்கு நன்மைக்கு ஞானியும் தீமைக்கு எப்படி மாற்றுறாரு, பேதைகளுமாய் மாற்றுகிற தேவன். நன்மைக்கு எப்படி மாற்றுகிறாரு, ஞானியா. எங்க ஞானம் பெருகுது, நன்மை செய்வதற்கு ஞானத்தை பெருக பண்ணுகிற தேவன். ஆமென். புத்தியை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. பாருங்க, எபேசியர் 2:6 சொல்லப்பட்டிருக்கிறது, தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இப்போ என்ன செஞ்சிருக்கிறாரு, எழுப்பி இருக்கிறார். மரித்தவர்களாய், பாவத்தினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எழுப்பி இனி என்ன செய்ய போறார், உன்னதங்களில் உட்காரவும் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளை இங்க வாழும் போதே கர்த்தருக்குள்ள இன்னும் கிருபையில் பெருகும்போது வானங்கள் அவங்களுக்கு என்ன செய்யும், திறக்கப்படுமா, திறக்கப்படாதா? உன்னதங்கள் திறக்கப்படும். அவங்க தேவனை தரிசிப்பாங்க. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை பெருக பெருக நம்முடைய இருதயம் சுத்தமாகும். இருதயம் உள்ளவர்கள், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை என்ன செய்வாங்க, தரிசிப்பாங்க. இது முதல் நீங்க மனுஷகுமாரனை எப்படி காண்பீங்க, பிதாவின் வலது பார்சத்தில், சர்வ வல்லவருடைய வலது பார்சத்தில் வீற்றிருப்ப காண்பீர்கள் சொல்லியிருக்காரா, சொல்லலையா? சொல்லியிருக்கிறார். நம்ம கிருபையில் பலப்பட 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 அந்த கிருபையின் பெருக்கம் நம்மை உன்னதங்களில் கொண்டு போய் உட்கார வைக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க. ஆமேன். பாருங்க, யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தை எல்லாரும் திருப்பி கொள்ளுங்க. பக்கம் 314 பக்கம், 15வது பக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம படிப்போம்னா, நம்மில் வாசமாக இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் எப்படி இருக்கிறாராம், வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறதென்று நினைக்கிறீர்களா? அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்க. ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அவர் என்ன சொல்லுவார்? வைராக்கிய வாஞ்சை உள்ள ஆவியானவர். சொல்லுங்க பார்ப்போம்.
அவர் என்ன சொல்லுவார்? எப்போதும் என்ன செய்வார்? ஜெபிக்க சொல்லுவார். அவரோட உட்கார சொல்லுவார். அவரோட உட்கார்ந்து பைபிள் ரீட் பண்ண சொல்லுவார். நம்மோடு அவர் என்ன செய்வார்? ஆமாம், அதுதான் வைராக்கியம். ஆமேன், ஹல்லேலூயா. தாவீது சொல்கிறார், கர்த்தருடைய வீட்டை குறித்தான பக்தி வைராக்கியம் என்ன செஞ்சது? ஆமாம், நம்முடைய சரீரம் தான் ஆண்டவருடைய ஆலயம், அவருடைய வீடு. அந்த வீட்டை குறித்தான பக்தி வைராக்கியம் நம்மளை என்ன செய்யணும்? ஆமாம், என் கண்கள் எப்போது யாரை நோக்கி பார்க்கணும்? அவரை நோக்கி பார்க்கணும். அப்படிப்பட்ட வைராக்கியத்தையும் வாஞ்சையையும் அவர் நமக்குள்ள ஆவியானவர் உருவாக்குகிறவராய் இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. சொல்லுங்க. அப்போ ஆவியானவரை பெற்றிருக்கிற ஒவ்வொருவரும் எனக்கு தூக்கம் வருதுன்னு என்ன செய்யக்கூடாது? ஆமாம், ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து என்ன செய்யக்கூடாது? தூங்கி என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அவர் வைராக்கிய வாஞ்சை உள்ளவர். நம்ம அந்த வைராக்கிய வாஞ்சைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது எப்பொழுதும் ஜெபம், எப்பொழுதும் வேத வாசிப்பு, எப்போதும் அவருடைய நினைவு அப்படிங்கும்போது நமக்குள்ள அதிகமான கிருபைகள் பெருக ஆரம்பிக்கிறது. ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை, நான் பாடலான்னு நினச்சேன், நேரம் ஆயிட்டு. கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். ஆமே, கிருபையில் வளர 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 வரங்களை தருகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை என்ன செய்யும்? அப்படியே வச்சுக்கிட்டு இறைக்காத கிணறு போல் அப்படியே இருந்துச்சுன்னா அது கெட்டு என்ன செஞ்சு போகும்? நாரி போகும். நீங்கள் கிருபையை பெருக பண்ண பண்ண அந்த கிருபையின் ஊற்றுக்கள் நமக்குள்ள பெருக 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 ஆவியானவர் வைராக்கியமாய் வந்தா யாரையும் அடித்து வீழ்த்தலாங்கிற அளவுக்கு எப்படி இருப்பார்? சொல்லுங்க, பலப்படுத்துவார். ஆமேன், ஹல்லேலூயா. வைராக்கிய வாஞ்சை நமக்குள்ள வாசம் பண்ணுகிற ஆவியானவர் ரொம்ப உற்சாகம் உள்ளவர். ஹல்லேலூயா. நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? உலகத்தை பார்த்து சோர்ந்து போக ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், விட நம்மை நடத்துவார். ஆமென். சகல சத்தியத்துக்குள்ளேயும் நம்மை நடத்துகிற தேவாதி தேவனை தான் நம்ம ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறவர். அவர் வைராக்கிய வாஞ்சை உள்ளவராய் நமக்குள்ளே அதிகமான கிருபைகளை பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆமென். நம்ம அதிகமாக கிருபையில் பெருக பெருக நாளைக்கு நடக்கிறத இன்னைக்கே அவர் என்ன செய்வார்? தெரியப்படுத்துவாரா, தெரியப்படுத்த மாட்டாரா? ஆமேன், அல்லேலூயா, ஆமேன். அப்படி தான் ஆண்டவர் நம்மை நடத்துவார். அந்த மரண பரியந்தமும் ஆண்டவர் தம்மை தாழ்த்தினார். அதனால் அவருக்குள்ள உள்ள ஆவியானவர் வைராக்கியமாக செயல்பட்டார். நன்மை செய்கிறவராய், பார்த்தா ஒரு அற்புதம், நின்னா ஒரு அற்புதம். அப்படி தானே ஆண்டவர் நின்று எட்டி பார்த்தார். யாரை? பெரும்பாடுள்ள ஸ்திரீய. நின்றார் குருட்டு கண்களை திறப்பதற்கு. ஆண்டவர் நின்றா ஒரு அற்புதம், பார்த்தா ஒரு அற்புதம், நடந்தா பேசினா எல்லாமே என்னதான்? அதுக்குள்ள உள்ள வைராக்கியம். தாழ்த்தினார். மரண பரியந்தமோ, சிலுவையின் மரண பரியந்தமோ தன்னை தாழ்த்த தாழ்த்த அந்த கிருபை அவருக்குள்ள பெருகி பெருகி அவர் பலமுள்ளவராய், ஆமேன், அவர் பலமுள்ளவராய் இந்த உலகத்தில் அற்புதங்களை அடையாளங்களை செய்தார். ஆமேன். லேகியோன் பிசாசை என்ன செஞ்சார்? துரத்தினார். ஒரு ஆளாக என்ன செஞ்சார்? துரத்தினார். அதை அலறிக்கொண்டு ஆண்டவர் முன்னால் நம்ம கிருபையில் வளர்ந்தா நம்மளை பார்க்கும் முன்னால் என்ன செய்யும்? பிசாசுகள் அலறிக்கொண்டு ஓடும். ஆமேன். பாருங்கள், அப்படிப்பட்ட நானும் கூட தான். அப்படி நம்ம அந்த இதுக்குள்ளே என்ன செய்யணும்? கிருபைக்குள்ளே அதிகமான கிருபையில் வைராக்கியமாக ஜெபம் பண்ணணும். நம்ம முழங்கால் போட்டு தான் என்ன செய்வேன்? ஆமாம், எனக்கு பேசலாம் முடியாது. நான் என்ன தெரியுமா செஞ்சேன்? வந்தேன் இந்த ஜெப அறையில் என்ன பண்ணேன்? முழங்கால் போட்டு இப்போமே என் வியாதியை எனக்கு என்ன செய்யணும்? எடுத்து போடணும். ஏன்னா எனக்கு அடுத்து தொடர்ந்து ஊழியங்கள் உண்டு. அப்போது நான் அடுத்து ஓடணுன்னா எனக்கு சத்தம் வேணும் அப்படின்னு சொல்லி இதில் முழங்கால் போட்டு அப்படியே அங்கே அதான் வைராக்கியம். இப்போ நீங்கள் எனக்கு என்ன செய்யணும்? இப்போ எனக்கு சுகம் தரணும், உம்மால முடியும் அப்படின்னு சொல்லி முழங்காலில் நின்று என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கணும். ஆண்டவருடைய பாருங்கள், 2 கொரிந்தியர் 4:15 நீங்கள் ஒருத்தவங்க வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:15 தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே
ஆமாம், முதல்ல எப்படி கிருபை பெருகிச்சான் அப்படின்னு சொன்னா, பாருங்க, கிருபை பெருக பெருக நமக்குள்ள ஞானம் புத்தி ஆண்டவர் தருவார். அந்த கிருபையை ஆண்டவர் நமக்கு ஞானத்தோடும் புத்தியோடும் பெருக பண்ணினார். அடுத்ததாக எப்படி பெருகிச்சுன்னா, வைராக்கிய வாஞ்சை உள்ள ஆவியானவர் கிருபையை பெருக்கினார். அடுத்ததாக நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க, அதனால தான் நல்லா சிலவங்களுக்கெல்லாம் ஜெபிக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும் சொல்லுங்க? ஸ்தோத்திரம் பண்ண இப்போ அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால தேவ மகிமை விளங்குமா? ஆனால் இப்போ உங்கள் ஸ்தோத்திரங்கள், ஒரு தனி மனுஷனுடைய ஸ்தோத்திரங்கள் அதிகமாகும் போது தேவ மகிமை அங்கே விளங்கும். ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன். தனி மனிதனுடைய ஸ்தோத்திரங்கள் பெருகும்படி ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகி அது எப்படி மாறிடுதான்? தேவ மகிமை. ஆமென். அப்படி தேவ மகிமையை நம்ம என்ன செய்யணும்? நமக்குள்ள கொண்டு வரணும். ஆமென். அப்படி நம்ம கிருபையில் பலப்பட வேண்டும். மோசே கண்களில் என்ன செஞ்சான்? ஆண்டவருடைய கண்களிலே கிருபை பெற்றவன். ஆமென். அந்த கிருபை, ஆண்டவரே உம்முடைய கண்களிலே எனக்கு எனக்கு கிருபை கிடச்சிச்சுன்னா அப்படி நின்றுல, ஆண்டவருடைய கண்ணில் எனக்கு கிருபை கிடச்சிட்டான்னு என்ன செய்யலை? டமாரா அடிக்கலை. அவன் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆனானா. என்ன செஞ்சான்? உம்முடைய மகிமையை எனக்கு காண்பியும் அப்படின்னு சொல்லி கண்மலையின் பிளவில் வந்து ஆண்டவர் வைத்து தேவனுடைய மகிமையை கண்டான். ஆமே, அதுவரைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தான். நம்ம ஆண்டவரே காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு என்ன செஞ்சிடறோம்? வந்துடுறோம். ஆண்டவரோடு ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? பேசணும். ஆண்டவருடைய வார்த்தை என் காதில் கிடச்சப்பறம் தான் அந்த இடத்த விட்டு நான் என்ன செய்வேன்? இன்னைக்கு நீங்கள் என்கிட்ட பேசலை, இன்னும் பேசுங்கன்னு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி சாய்க்கிறவர்களாக இருக்கணும். அடுத்ததாக எபேசியர் 6:10 என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, கடைசியாக சகோதரரை கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில என்ன செய்யணுமா? முதல்ல கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில், கர்த்தரிலும், அதான் கிறிஸ்து இயேசுவே கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி அப்படின்னு சொல்லியிருக்கு. கர்த்தரிலும் அடுத்தது என்னதான் சொல்லுங்க? சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் மாறாத தேவன், அவர் கர்த்தர். அவர் சொன்ன வார்த்தையில் என்ன செய்ய மாட்டாரா? மாற மாட்டார். அவர் மாறாத தேவன், அவர் நல்லவர், அவர் வல்லவர் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? அவரை துதித்து கொண்டே இருக்கணும். அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்படணும்னா ஒரு சில காரியங்களை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். எபேசியர் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14, 15, 16 இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனர். எப்படியா? அவர் எப்படியா? முழு குடும்பம் எங்கே இருக்கு சொல்லுங்க? பரலோகத்திலையும் இருக்கு, பூலோகத்தில். அதுதான் முழு குடும்பம். அதான் ஒன்றுபடுத்தும்படி, ஒப்புரவாக்கும்படி, பூலோகத்தையும் பரலோகத்தையும் ஒன்றிணைக்கும்படி வந்த மத்தியஸ்தர் தான் யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து நாமக்காரனர். பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனராகிய அவரை நோக்கி, பிதாவை நோக்கி என்ன செய்யணுமா? முழங்கால் படியிட்டு சொல்லுங்க. முழங்கால் படியிட்டு நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படும். ஆமாம், ஆவியினால் யார் பலப்படுத்துகிறா நம்மளை? உள்ளான மனுஷனை ஆண்டவர் எப்படி பலப்படுத்துகிறாரா? வல்லமை உடைய உள்ளான மனுஷனை நமக்குள்ள தருகிறார். ஆமேன். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவி எப்பவுமே எப்படி தான் இருக்கும்? உற்சாகம் உள்ளது. மாம்சமோ? அதனால சரீரத்தின் செய்கைகளை ஆவியின்படி என்ன செய்யணும்? அழித்தால் பிழைப்பு உண்டு, இல்லாட்டா ஆத்துமா என்ன செஞ்சிடும்? செத்து போய்விடும். அப்போ ஆவி எப்போதும் எப்படி தான் இருக்கும்? உற்சாகமாக தான் இருக்கும். அப்போ முழங்கால் படியிட்டு நம்ம ஒரு மனமாய் பரலோகத்தின் தேவனை, பிதாவை நோக்கி அந்த முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனரை நம்ம துதிக்க, ஸ்தோத்தரிக்க நம்முடைய உள்ளான மனுஷன் எப்படி பலப்படுவானா? வல்லமையில். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமை வேணுமா? இன்னைக்கு
முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் ஆவியில் வல்லமையாக உள்ளான மனுஷனை பலப்படுத்தும். உள்ளான மனுஷனில் சோர்ந்து போயிட்டேன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆமாம், உபத்திரவம் கூட நம்மளால் என்ன செய்ய முடியாது, தாண்ட முடியாது. அதனால தான் பாருங்கள், அந்த உள்ளான மனுஷனில் முதல்ல வல்லமையாய் நம்ம என்ன செய்யணும், செயல்படணும். அதே போல் பாருங்கள், 2வது அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, 1வது அதிகாரத்தில் 18வது 19வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மகிமையின் ஐஸ்வர்யம். பாருங்கள், 19ஆம் வசனத்தில் நீங்கள் வீட்டில் போய் நல்லா படித்து பாருங்கள். 17, 18, 19 பாருங்கள். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு என்ன கண்ணை வேணுமா? ஆமாம், கண்களை ஒப்பு கொடுத்து ஜெபிச்சோம். ஆவியின் கண்கள் எப்படி இருக்கணும்? திறக்கப்படணும். ஃபஸ்ட்டு குருட்டு கண் என்ன செய்யணும்? திறக்கப்படணும். அதுக்கு ஆண்டவருடைய மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த உயிர் தெழுப்பின வல்லமை நமக்குள்ளே வரணும். ஆமேன். அதை ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? நம்ம அடைவதற்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அந்த மகிமையின் வல்லமை, அந்த ஆண்டவரை உயிரோடு எழுப்பின அதே வல்லமை எனக்குள்ளே என்ன செய்யணும்? வந்தால் என் கண்ணு எல்லாவற்றையும் பார்க்கும். ஆமேன். ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு வெளிப்படுத்துவார். ஆமேன். தூதர்களை தரிசிக்க முடியும். ஆமேன். ஆண்டவருடைய அற்புதங்களை அடையாளங்களை நாம் செய்கிறவர்களா, நடப்பிக்கிறவர்களா, ஆண்டவர் இந்த பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு அப்படிங்கிற ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை ஆண்டவர் நமக்கு தருவார். இந்த நாளிலே ஆண்டவருடைய பாருங்கள், 17ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு, அவர் அறிந்து கொள்ளுவதற்கான ஞானத்தையும் தெளிவையும். இது எங்கே தான் இருக்குது தெரியுமா? ஆவியில் இருக்குது. பரிசுத்த ஆவியில் இந்த வல்லமை இருக்குது. அதனால் இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போம், ஆண்டவரே எனக்கு என்னெல்லாம் வேணும்? கிருபையில் நான் என்ன செய்யணும்? பலப்படணும். அது மட்டும் இல்லை, உள்ளான மனுஷனில் சத்துவத்தின் வல்லமையில் நான் என்ன செய்யணும்? பலப்படணும். உம்முடைய சத்துவம், ஆண்டவருடைய சத்து நமக்கு என்ன செய்யணும்? வேணும். நோஞ்சாம் பிள்ளையா நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அற்புதங்களை அடையாளங்களை நடப்பிக்கிறவர்களாக அந்த விசுவாசத்தின் வல்லமை, மேன்மையான மகத்துவத்தை நமக்குள்ளே பெற்றுக்கொள்ளணும். நம்முடைய இருதயத்தின் கண்கள் என்ன செய்யணும்? திறக்கப்படணும். அதற்காக இந்த நாட்களிலே நம்ம கேட்கணும். அப்படி குருட்டு பிள்ளையாவே நான் என்ன செய்யக்கூடாது? நான் ஆண்டவர்கிட்ட ரட்சிக்கப்பட்ட புதுசில் அப்படிலாம் அழுது கேட்டிருக்கிறேன், ஆண்டவரே என்னைய குருட்டு பிள்ளையா பெற்று போட்டுட்டீங்களே, இப்படி கேட்டிருக்கிறேன். உண்மையிலே நம்ம தகப்பன்கிட்ட என்ன வேணாலும் நம்ம கேட்கலாம். ஆண்டவரே நான் பார்க்கும்படி என் கண்களை என்ன செய்யுங்க? திறந்துருங்க. குருடரின் கண்களை திறந்தவங்களே என்ன ஆண்டவர் ஏற்ற காலத்தில் திறந்தார். ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தருவாராக. தாவீது சொல்கிறாரு, இப்படி பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க வாஞ்சை ஆசையாயிருந்து உம்முடைய வல்லமையையும் மகிமையையும் கண்டேன். சிலவங்களுக்கு எவ்வளோதான் பைபிள் இந்த வசனத்தை நான் இந்த இடத்துல ஒரு 10-15 தடவையாவது என்ன செஞ்சுருப்பேன்? சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ எங்கே இருக்குன்னு கேட்டால் என்ன செய்யாது? தெரியாது. சங்கீதம் 63:2 காணப்படுகிறது. அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன செய்ய மாட்டாரா? ஆசையாக. நம்ம சர்ச்சுக்கு போகும்போதோ கூட்டத்துக்கு வரும்போது எப்படி ஆசையில் வரோம்? இன்னைக்கு எப்படியாவது ஆண்டவருடைய வல்லமையை என்ன செஞ்சுக்கிடணும்? சொல்லுங்க. அப்படி வாரீங்களா? இல்லை என் குடும்ப பிரச்சனை மட்டும் மாறணும்னு வாரீங்களா? ஆமேன். ஆண்டவர் சொல்கிறாரு, ரெட்டிப்பான நன்மை, ரெட்டிப்பான நன்மையை தருவார். நீங்கள் வல்லமையையும் மகிமையும் பார்க்கணுன்னு வந்தால் அங்கே நீங்கள் போகிறதுக்குள்ளே அவர் வழிகளை என்ன செய்வார்? ஆயத்தம் பண்ணி வைப்பார். உங்கள் கோணல்களை ஆண்டவர் என்ன செய்வார்? நேராக்குவார். நம்ம எதை நினச்சிட்டு வரோன்னா, மாம்சத்திற்குரியவர்கள் மாம்சத்தை குறித்தே என்ன செய்கிறாங்களாம்? இன்னைக்கு என் பிள்ளை விடுதலை ஆயிடணும், இன்றைக்கு இது நடந்துடணும், இன்றைக்கு என் உலக காரியம் நடந்துடணும், அப்படி தான் சொல்லி நம்ம வரோமே தவிர, மாம்ச சிந்தை என்னது? மரணம். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும்.
மாம்ச சிந்தைக்கு ஒரே அடிதான், மரணம் தான். ஆவியின் சிந்தைக்கு பாருங்க ரெட்டிப்பான நன்மை, ஜீவன் ப்ளஸ் சமாதானம், நித்திய வாழ்வு, அதுக்கு பிறகு சமாதானம். எல்லாரும் ஜெபிப்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு ஆலோசனை சொன்னார் பாருங்க, என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு அப்படின்னு சொல்லி 2 தீமோத்தேயு 2:1 சொன்னார். ஆண்டவருடைய கிருபை இல்லைன்னா இந்த உலகத்தில் நம்ம வாழவே முடியாது. ஆண்டவர் இந்த நாளிலே கிருபையினால தான் தன்னுடைய இரத்தத்தை நமக்கு கொடுத்து பாவ மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு அவர் சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். அந்த கிருபையின் பலன் உங்களுக்கு வேணும். ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பு வேணும். ஒவ்வொருவருக்கும் நீதிமான்களின் பட்டியலில் நம்ம எழுதப்படணும். ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய நாமங்கள் எழுதப்படணும். இதுதான் கிருபையின் பலன். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. கேளுங்க கேளுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அதை நீதியை தேடுங்க. ஆண்டவரே ஏசப்பா, என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் நீங்கள் எழுதுங்க ஆண்டவரே. அந்த கிருபையின் பலனை எனக்கு தாங்க ராஜா. ஆண்டவரே, நான் நரகத்துக்கு போயிடக்கூடாது. ஓடி ஓடி உண்மை தான் தேடினேன். ஆனால் அசதியும் சோம்பலுமான ஊழியக்காரனுக்கு ஏசப்பா நீங்கள் நரகம்னு சொல்லிட்டீங்க. நான் இன்றைக்கு அசதியாக தான் இருந்தேன், நான் சோம்பலாக தான் இருந்தேன். கர்த்தருடைய வீட்டில் என் குற்றங்களை குறைகளை கர்த்தாவே நீர் மன்னிங்க ஆண்டவரை. ஏசப்பா, கிருபையில் பலப்படணும். நீதிமான் நீதிமான் நீதி செய்கிறனும் கடைசி வரைக்கும், இறுதி வரைக்கும் ஆண்டவரே நான் நீதி செய்கிறவளாய் கிருபையில் இன்னும் வளர ஞானத்தையும் புத்தியையும் எனக்கு இன்னும் அதிகமாய் தாரும் ஆண்டவரே. அந்த கிருபையின் பெருக்க மகிமையை கொண்டு வரும் என்று சொல்லியிருக்கிறீரே தகப்பனே. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் கிருபை துதித்து 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 தேவ கிருபையை பெற்றுக்கொண்டு மகிமையில் சிறந்திருக்க, ஓ ரிபா ஷகலா துரபா, உம்முடைய மகிமையை பார்க்கணும் ஆண்டவரே. சேரக்கூடாத ஒளியில ஓ வாசம் பண்ணுகிற என் தேவனை தரிசிக்கணும் ஆண்டவரே. தீர்க்க தரிசிகள் உம்மை பார்த்தார்களே ஆண்டவரே, அந்த அபிஷேகத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. உன்னத அனுபவத்துக்குள்ள எங்களை நடத்துங்க ஆண்டவரே. உன்னதத்தில் உட்கார வைப்பேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே, அந்த மகிமைக்குள்ள எங்களை அழைத்து செல்லுங்க ஏசப்பா. அப்படிப்பட்ட அனுபவங்களை எங்களுக்குள்ள தாங்க ஆண்டவரே. ஓ ரிகாமாரா ஷபாலா துரபா ரிமா பாபா ரிபாரா துரபா ஷகரா துரபா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்துல. ஆமென். என் பலன் பூரணமாக விளங்கும் என்று சொன்னீரே. அந்த கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே. என் பலவீன சரீரத்தின் பகுதிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால இப்பொழுதே உயிர் பெறும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வல்லமை இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக. ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சை உள்ள ஆவியானவர், அவர் அதிகமான கிருபையை பெற்றுக் கொடுக்கிறவர். தன்னை தாழ்த்தி தாழ்த்தி ஜெபிக்க ஜெபிக்க அதிகமான கிருபையை ஆண்டவரே தாரும் ஆண்டவரே. குடும்பத்துல ஒரு தாழ்மையை தாங்க ராஜா. எங்க ஊழியத்துல ஒரு தாழ்மையை தாங்க ஆண்டவரே. எங்களை சுற்றி உள்ளவர்களிடத்துல தேவனை பிரதிபலிக்கிற தாழ்மையை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அப்பா, கிறிஸ்துவின் சிந்தையை எங்களுக்குள்ள அனுப்புங்க ஆண்டவரே. அந்த மாம்ச சிந்தையை எடுத்து போட்டு ஆவியின் சிந்தையை தாரும். உள்ளான மனுஷனில ஆண்டவரே வல்லமையாய் பலப்பட, ஓ எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிற கிருபைகளை தாரும் ஆண்டவரே. உமோடு நெருங்கிய உறவை எங்களுக்கு தாரும் ஐயா. பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்து அப்பா ஆண்டவரே, நாங்க உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுபவர்களாய், உம்முடைய திட்டத்தை அறிந்து கொள்ளுபவர்களாய், உம்முடைய திட்டத்தை செயலாற்றுபவர்களாய் கர்த்தரின் மாற்றும் ஆண்டவரே. ஆமென். அன்று மோசே உம்மை பார்த்தார் ஆண்டவரே. ஆமென். தாவீது உம்மை பார்த்தார் ஆண்டவரே. அதே அனுபவத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தருவீரென விசுவாசித்து அப்பா ஜெபித்து முடிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினாலே ஜெயம் எடுக்கிறோம். கிருபையிலே பலப்பட்டு பிள்ளைகள் புதிய வருஷத்துக்குள்ள கடந்து செல்ல கர்த்தர் நீர் அனுகிரகம் செய்வீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவாதி தேவன் எனக்கு நன்மை செய்தார், கர்த்தாதி கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார், அற்புதம் செய்தார்,
அதிசயம் செய்தார். என் தாழ்வில் நினைத்தவரை நான் துதிப்பேன். அற்புதம் செய்தார், அதிசயம் செய்தார். என் தாழ்வில் நினைத்தவரை நான் துதிப்பேன்.